பேரு அருண். பேக் பெயின் அப்புறம் L4 L5 சொல்லியிருந்தாங்க. நான் 2-3 இடத்துல போய் பார்த்தேன். கரெக்டா பண்ணல, சும்மா அப்போ பண்ணிட்டு வர வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா திரும்ப வலி அதிகமாயிடுச்சு. இது ஒரு 26 days ஆகுது. இப்போ சுத்தமா இல்ல வலியே, எனக்கு என்ன வலி இருந்ததுன்னே தெரியல. அப்புறம் இன்னொரு கோச் ஒருத்தர் எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் சார். அவருக்கு தெரியும் இந்த வலி வரும்போது அங்கதான் இருக்குங்க. அந்த காலைல பிராக்டிஸ் போகும்போது அப்போ நார்மலா நடக்க முடியாது. இவங்க டீம் கூட்டு வரும் தலைக்கு ஏதாவது பேசுங்க. கால் லூஸ் ஆகுது. லூஸ் ஆகுது. அந்த காலையில் வருது, அதை கீழே வைங்க. லூஸ் ஆகுது. என் பேரு அருண். நான் ஐராவத்துல இருந்து வரேன். எனக்கு இங்க ஒரு 26 days ஆகுது. அதுக்கு முன்னாடி இங்க வரதுக்கு முன்னாடி 1 week முன்னாடி எனக்கு பேக் பெயின் அப்புறம் L4 L5 சொல்லியிருந்தாங்க. நான் 2-3 இடத்துல போய் பார்த்தேன். கரெக்டா பண்ணல, சும்மா அப்போ பண்ணிட்டு வர வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா திரும்ப வலி அதிகமாயிடுச்சு. ஆனா எனக்கு அதுக்கப்புறம் நான் இன்ஸ்டால பார்த்து அதுக்கப்புறம் தான் சார்ட்ட பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் 1 வீக்ல கம்மியாயிடும், ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னாங்க. 1 week 10 days ஆச்சு. திரும்ப வந்ததை விட இன்னும் வலி அதிகமாச்சு. ஆனா அவர் சொன்ன மாதிரி அந்த 10-12 days கழிச்சு ஃபர்ஸ்ட் எப்படி நார்மலா இருந்தாலும் அதே மாதிரி நார்மல் ஆயிட்டேன். இப்போ சுத்தமா இல்ல வலியே, எனக்கு என்ன வலி இருந்ததுன்னே தெரியல. சும்மா லைட்டா ஏதோ கொஞ்சம் ஃபீல் ஆகுது, மற்றபடி வலியே எனக்கு சுத்தமா இல்லை. நாங்க 2-3 டாக்டர் கிட்ட போன இடம்லாம் சர்ஜரி தான் சொன்னாங்க. ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா இவர்கிட்ட இங்க வந்த பிறகும் ஒரு சிலர் சொன்னாங்க சீக்கிரம் சரியாகாது, 20 days ஆகும்னாங்க. ஆனா நாங்க நினைச்சு கூட பார்க்கல, 10 நாள்லயே இவருக்கு சரியாயிடுச்சு. ரொம்ப சூப்பரா பாக்குறாங்க. நல்லா இவரே பயந்தாரு. 10வது நாள் என்னால முடியல, இவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்து சரியாகலன்ற ஒரு பயம் இவருக்கே அதிகமாயிடுச்சு. அப்பயும் நான் தான் தைரியம் கொடுத்தேன், கண்டிப்பா சரியாகும், அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா சரியாகும்னு சொல்லி அவருக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து இன்னைக்கு நல்லபடியா சரியாயிட்டாரு. துருன்னு இருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்பி வரலாம் இங்க. தூங்கல சார் சுத்தமா. அந்த தூக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அந்த 24 hours எனக்கு தெரியாத ஒரு 1/2 hour கூட தூங்க முடியாது. 2 நிமிஷம் கூட அவர் உட்கார முடியாது, நிக்க முடியாது, படுக்க முடியாது. தூக்கத்துக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ஆனா இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாரு, நல்லா தூங்குறாரு, துருன்னு இருக்காரு. அதுக்கு உண்மையான இதுன்னா டாக்டர் இவருதான். போய் சொன்னாங்க பழைய மாதிரி எந்த ஒரு வழியும் இல்லை, பர்ஃபெக்டா இருக்கு.